வணக்கம் தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய குருத்துவ நாளை நாம் எல்லாருமே சிறப்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு விதத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்துக்கலாம். நம்முடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம குருத்துவ நாளை நாம் நினைவு கூர்றப்போ நம்முடைய குருத்துவ அழைப்பையை நாம் எண்ணி பார்க்கணும். நாம் ஆமாம் சார், ஆமாம். ஒவ்வொருவருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு கடவுள் நம்ம கொடுத்துருக்கார். ஒருவேளை நம்ம காலேஜ் முடிச்சுட்டு செமினார் சேர்ந்துருக்கலாம், நம்ம ஒரு +1 சேர்ந்துருக்கலாம், அல்லது 8th 9th கூட சில பேர் வந்து சேர்ந்து படிச்சிருக்கலாம். அது மாதிரி நம்முடைய அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள நாம் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நான் குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம்தான், சரிங்களா? இதில் வேதனைப்படுறக்கோ கஷ்டப்படுறக்கோ ஏன் நான் சாமியாரானேன் அப்படிங்கிற என்றதுக்கோ நம்ம யாருமே தயாராக இல்லை. ஏன்னா இது நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டோம். கடவுள் நம்மை சந்தோஷமாக வச்சுருக்காரு, நம்ம சந்தோஷமாக நாம் பணி செய்கிறோம். அதனால் அந்த பணிகளை, அந்த குருத்துவ அழைப்பை நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சரி, இன்னும் இளம் உள்ளங்களுக்கும் இந்த குருத்துவத்துக்கு நேயருக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் லாரன்ஸ், உங்களுடைய எப்படி அழைப்பு எப்படி இருந்தது? சொல்லலாம் ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா குருத்துவத்தை பற்றியதான எதுவுமே தெரியாத ஒரு பையனாக இருந்தபோது என் நண்பன் தான் வந்து குருத்துவம்னா என்ன, ஃபாதர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, குருமடனா என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தா. அப்படி அது வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியாது. நானும் செமினரிக்கு வரேன்டா, நீயும் வா என் கூட அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனார். கேம்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். கடைசி வரைக்கும் நான் என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை நம்பி உள்ளே வந்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தா அவர் அங்கே இருக்க முடியல, அவர் என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார் வெளியே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய தூண்டுதலால் கடவுள் அவர் வழியாக எனக்கு இந்த அழைப்பை கொடுத்ததான் நினச்சி நான் இன்னை வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஃபாதர். வெரி குட். சிறப்பான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரியே மற்ற எல்லா குருக்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் சாமி. வெரி குட், வெரி குட். அவன் வந்து என்னையை மாட்டி விட்டு போயிட்டான், நீங்கள் நினச்சிட்டிங்களா? அப்படி இல்லை, அந்த செகண்ட் அது தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி அவனை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். கடவுள் ஒருவேளை அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்துருக்கலாமே எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் திட்டம் வித்தியாசமாக அமைதில்லை, ஒரு சரியான திசையை உங்களுக்கு காமிச்சிட்டாரு. அவர் வழியாக கடவுள் எனக்கு காமிச்சதான் நான் ஃபீல் பண்ணுறேன். பெரிய வியாழன் அன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். என்னோடய ஒகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் விளையாண்ட விளையாட்டு சாமியார் விளையாட்டு தான். அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கு. உடு போட்டுருந்தீங்க விளையாடுறீங்களா? ஆமாம்மா, இப்போ விளையாடுறோம். அவர் வரமாட்டேங்கிறாரு. என்னென்னா, தேன் மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேன் மிட்டாயை தான் தண்ணியில் கரைச்சோம்னா ரெட் கலராக மாறிடும். அதுதான் எங்களுக்கு ஒயின். அப்புறம் அந்த பெரிய ஓஸ்ட் ஒன்று விற்பாங்க, எல்லாம் கலராக விற்பாங்க. அதை வந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்து கப்பு வாங்கியிருந்தாங்க. அதை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி, ஆனால் மேக்ஸிமம் ஓஸ்தி நான் தான் சாப்பிடுவேன், ரசம் நான் தான் குடிப்பேன், எடுப்பேன். எல்லாத்துக்கும் பிரசங்கெல்லாம் வச்சுருக்கேன். அதனால் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த விளையாட்டு இன்றைக்கி வந்து அது உன் வாழ்வாகவே மாறி இருக்குங்கிற உணர்றப்போ அந்த ப்ரீஸ்டுடைய மகத்துவத்தை நினச்சி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு பகிர்தலாக உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நிறைவான வாழ்வு தான் அது. ரொம்ப சந்தோஷம் செல்வா, ரொம்ப சந்தோஷம். எஸ் ரோச். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 12th முடிச்சு தான் வந்த செமினரிக்கு. எல்லாத்துக்குமே வந்து சின்ன வயசில் வந்து ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு கிளாஸில் வந்து வேறு வேறு கனவுகள் இருக்கும். 6வது படிக்கும்போது டாக்டர் ஆகணும், 8வது படிக்கும்போது ஆர்மியில் சேரணும், 10வது படிக்கும்போது கண்டக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 12வது முடிக்கும்போது வரைக்கும் ஒரு தெளிவே கிடையாது. 12வது முடிச்சுட்டு போகும்பொழுது தான் ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு வாழும்பொழுது பார்த்தா ஒரு இந்த ஜிஆர்டி காலேஜில் வந்து அப்போ தான் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்று வருது. ஓகே. இந்த ஷூட்டிங்கு ஃபிலிமுக்குள்ளே போகிறது அப்படின்னு பயங்கரமான ஒரு காலம். அப்போ வந்து 10 ரூபாய்க்கு ஒரு அப்ளிகேஷனு மைனஸ் செப்டிலேருந்து வாங்கிட்டேன். 400 ரூபாய்க்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷனு. அடுத்த நாள் முடிவு எடுக்கணும், ஏன்னா அடுத்த நாள் வந்து இன்டர்வியூ மைனஸ் செமினாரில். 2ல் எதுன்னு பார்த்தேன், கடைசியில் 10 ரூபா அப்ளிகேஷன் தான் ஜெயிச்சுது. அதில் யதார்த்தமாக தான் எல்லாமே ஒரு ஆக்சிடென்டலாக வந்து சில விஷயங்கள் நடக்குது. நம்ம ஒகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள இதெல்லாம் மாறிடுது. உங்களுடைய ஒகேஷன் யாரு இன்ஸ்பிரேஷன்? உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறாங்க, அதில் என்னையும் கூட கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுவார் நினச்சேன், சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருடைய கேட்டிசம் டீச்சராக கூட நான் இருந்தேன். ஃபாதர் இருந்திருக்கார், ஆசிரியரை மதிங்க இருக்கார் அவரு.
நிறைய இவர் இருந்திருக்காரு, அவர் இருந்திருக்காரு, லாரன்ஸ். வெரி குட். லாரன்ஸ் இல்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படியே நான் சேர்ந்து பயணித்து இருக்கிறோம் அதை சொல்றாரு. ஆமாம் ஃபாதர். பின்ன நான் 10th படிக்கும் போது ஃபாதர் அதான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு எல்லாரும் 10th படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போதான் நமக்கு ஒரு தூண்டுதல் வந்துச்சு. அது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, பேசாமல் சாமியாக போயிரு, குடும்பக்காக மாட்டேன், குடும்பம்லாம் வந்து கஷ்டம் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்போ சரி சரி நான் ஒன்று தான் கேட்டேன் அம்மா கிட்ட, சாமியாராக போனால் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் டெய்லியும் விளாடலாம், அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க, போகலாம், போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் போய் செமினரிக்குள்ளே போனோடனே முதல் அந்த ஈவினிங் டீ கொடுப்பாங்க, டீ கொடுத்து காலையில் டிஃபனு அதெல்லாம் பார்த்தோன்னே கேட்டேன், டெய்லியுமே இது மாதிரி கிடைக்குமா? சோறு முக்கியம், அது இன்னைக்கு வரைக்கும் டேவிட்டுக்கு. அப்போ வெளியே வந்த பிரதர் சொன்னார் ஒருத்தர், இன்னைக்கு மட்டும்தான் இது, கொஞ்சம் பார்த்து யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதான் இது ட்ரெய்லர் மட்டும் தான்டா, ட்ரெய்லரை பார்த்து. அதுக்கப்புறம் செமினார்லாம் சேர்த்திட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அழுதுட்டு போகிறாங்க, ஏன்னா செமினாரி எனக்கு பிடிச்சி போச்சு, ஏன்னா ஈவினிங் விளாடலாம், அப்புறம் சந்தோஷமாக இருக்கல, நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா பயங்கரமாக அழுகிறாங்க, ஏன்னா எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அப்புறம் அவங்க போயிட்டாங்க, நான் திரும்பி சந்தோஷமாக உள்ளே வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க. அது ஸ்டார்டிங் வந்து அந்த மகிழ்ச்சியே ஒரு ஒகேஷனுக்கான அறிகுறிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே போல் பல தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாத்துலேயும் கடவுளுடைய கரம் என்னோடு இருப்பதை நான் இன்ன வரைக்குமே நான் உணர்ந்துட்டுருக்கேன். ஸோ அதுதான் ஒகேஷன் அப்படிங்கிறத நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஓ வெரி குட். இப்போ என்னுடைய ஒகேஷன் அப்படிங்கிறது பேசிக்கலி எங்கள் ஃபேமிலி ஒரு பக்தி உள்ள குடும்பம். தூரம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, மற்ற நேரத்தில் பேச மாட்டேன். நாம் டஃப் ஃபைட் கொடுக்கணும், டெய்லி மாஸுக்கு போகணும். அப்போ அப்பா அம்மா எல்லாருமே திருப்பலிக்கு வந்துடுவாங்க. அப்போ குடும்ப ஜெபம் தினமுமே இருக்கும். அப்போது எப்படி ஒரு ஒகேஷன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆன்மீகத்தில் அந்த வீடும் இருக்கிறதுனால, பெற்றோர் இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். நான் 10th முடிச்சுட்டு +1க்கு நான் செமினரிக்கு வந்தேன். அப்போது செமினரிக்கு எனக்கு அவ்வளோவா படிப்போ இல்லை ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு கிடையாது எனக்கு. அப்போது செமினரியில் வந்தோம், +1 படித்தோம், +2 அப்படிங்க நான் ஃபெயில் ஆனேன். +2ல் ஃபெயில் ஆகிட்டேன். +2 ஃபெயில் ஆனால் நான் வீட்டுக்கு போயிடணும். அப்போது வீட்டுக்கு போயாச்சு. 1 இயர் வீட்டில் இருந்தேன், ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். அப்போ மறுபடியும் +2 எழுதி முடிச்சுட்டு மறுபடியும் செமினரியில் வந்து லாட்டின் ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணேன். அப்போது அந்த அளவுக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு தோல்வி, உன்னால் ஒன்று முடியாது அப்படின்ட்டு, சரி இனி நாம் போய் மறுபடியும் என்ன, ஏன்னா அடுத்த செட்டில் தான் நான் போய் ஜாயின் ஆகணும். எனக்கு முன்னாடி இருந்தவங்க என்னுடைய சீனியர்ஸு அப்படி ஆயிடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் கடவுளுடைய அழைப்பு அப்படிங்கிறது, நீ எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு தான் கடவுள் என்னை அப்படியே அழைச்சி கொண்டு வந்தார். அப்போது செமினரியில் படிக்கிறப்பம் சரி, அவ்வளோ ஒரு 40 மார்க் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு வராது. கடைசியில் சொல்லணும் அப்படின்னா காம்பரன்ஸ் எக்ஸாம் நமக்கு தெரியும், அதுதான் ஃபைனல் நமக்கு எல்லாமே. அந்த ஃபைனல் எக்ஸாம் அது முடிச்சா தான் சாமியார் ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவு இருக்கும். இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 3 ஃபாதர்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அது வந்து இப்போ பிஷப் அமல்ராஜ், பிஷப் சிங்கராயர், ஃபாதர் பாக்கிசாமி கும்பகோணம், இது 3 பேருக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு கேள்வி வருது. என்ன கேள்வினா, சேக்ரமெண்ட்ஸ் திருவருட் சாதனங்கள் எத்தனை, அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு. நமக்கு தெரியும் 15 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. நான் போய் டென்ஷனு, ஏன்னா எக்ஸாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பயங்கர டென்ஷன், எல்லாமே மறந்துடுச்சு. போய் உட்காந்து நான் பேப்பர் எடுத்து எழுதுகிறேன்.
3 திருவருட்சாதனங்களை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியல. ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல், அதுக்கப்புறம் 15 நிமிஷம் இந்த 3 தான் ஞாபகத்துக்கு வருது. வேற திருவருட்சாதன 4 திருவருட்சாதனங்களை ஞாபகத்துக்கே வரல. டேய் நீ சாமியாரா வருதா? நீ உனக்கு 4 திருவருட்சாதனம் தெரியல, என்னோட திருவருட்சாதனங்களை எப்படி போய் நடத்த போற? எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் அந்த 3 எடுத்துட்டு நான் போய் அங்கே கால் மணி நேரத்தில் நான் போய் அங்கே போய் உட்கார்றேன். அமுல்ராஜ் ஆடவர் பார்த்துட்டாரு. ஓ இவனுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சன்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிக்கணும். அப்போது அவர் திருவச்சாதனை அப்படிங்கிறார் 3 அப்படி 3 அப்படிங்கிறார். எனக்கு அதுதான் தெரியும். ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவங்க மற்ற 2 பேரத்தை பார்க்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் மாறி மாறி வேறு கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு எந்த பதிலும் தெரியாது. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சா இவன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு 14 நிமிஷம் அவரே கேள்வி கேட்டார். அவரே கேள்வி கேட்குறாரு, அவரே பதில் சொல்கிறார். ஏன்னா எனக்கு பதில் தெரியாது. இவங்க 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. பிஷப் சிங்கராயிரோ ஜோசப் பாக்கியசாமி பாதரோ, எப்பா நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் அப்படின்னு. இருங்க நான் கேட்டு முடிக்கிறேன். கடைசி 1 நிமிஷம் கொடுத்தாரு, அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டாங்க. தப்புச்சாச்சுடாடாப்பா, சாமியார் ஆயிட்டோம்டா அப்படின்னு வந்தோம். அப்படி எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் கடவுள் 28 வருஷமாக கடவுள் என்னை அற்புதமாக வழி நடத்தியிருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் விட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு கிடையாது. கஷ்டமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கார். அப்போது நான் திக்குவாயன் அப்படின்னார் மோசே. கடவுள் அவரை தான் வழி நடத்தினேன். அப்போ நம்முடைய பலவீனத்தில் தான் கடவுளுடைய பலம் எனக்கு கிடைக்குது நான் நினச்சி இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ குருத்துவ வாழ்க்கையில் சரிங்களா, நாம் ஒரு சந்தோஷத்தை மட்டும் நாம் கடந்து வர்றதில்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒருவேளை உடல் நோய் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு நிலையில் எப்படி நம்மளால் ஒரு சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியுது? நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? கட்டாயம் சொல்லணும். 13 வருஷம் 14 வருட கால ஒரு குருத்துவ வாழ்வை கடவுள் கொடுத்துருக்காரு சில பங்குகளில் பணி செய்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்போது எப்படி சிறப்பாக பணி செய்கிறது அப்படின்னு தான் சிந்தனையில் இருக்கும். மக்களை எப்படி செயல்பாடுடைய மக்களாக உருவாக்கணும் அப்படின்னு தான் யோசனை பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக பண்ண முயற்சி எடுத்திருக்கோம். பெஸ்ட்டாக பண்ணுறது, பெஸ்ட்டாக பண்ணிக்கிற அவங்க ஏனோ தானோன்னு செஞ்சிடக்கூடாது. ஒரு சின்ன காரியமாக இருந்தால் சிறப்பாக பண்ணணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது சில சமயங்களில் சில சறுக்கல்கள், மக்களுக்கு பிடிக்காத போது எதிர்ப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் வரும். இருந்தாலும் நாம் அந்த நேரத்தில் நாம் ஒரு குருவானவராக மாத்திரம் இல்லை, நம்ம கிறிஸ்துவின் நிலையிலிருந்து இதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த விதமான எதிர்ப்பையும் அவங்கள்ட்ட காமிக்காமல் அவங்கள உணர வச்சு, ஓகே குருவானவர் சொல்கிறது நல்லது தான் அப்படின்னு அவங்களே உணர வைக்கிற அளவுக்கு சில காரியங்களை செய்து அவங்கள முக்கியத்துவப்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்துகிற விதத்தில் சில காரியங்களை செய்ய முற்படுவேன். அதன் பிறகு அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. கடவுள் கிருபையினால் அவங்க இன்னும் அதிக பக்தியுள்ள மக்களாக மாறுறதுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளோடு இருந்து கடவுள் பணி செய்கிற போது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். சிரமங்கள் சிறிது தான், மகிழ்ச்சி அதிகம் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில். ஆமாங்க சார். நீங்கள் எப்பவுமே சிரிச்சிட்டே தானே இருப்பீங்க. லாரன்ஸ் அவர் சோலையா டேமில் இருக்கிறப்பமே அருமையான பணிகள், நிறைய பணிகள் அங்கே அவர் மக்களுக்காக செய்வார். சின்ன பாரிஸ் தான், ஏழ்மையான பாரிஸ் தான், பட் இதுதான் நிறைய காரியங்கள். கோபியில் இருக்கிறப்போ தவக்காலத்தில் ஏழைகளுக்கு உணவு, இலவச உணவு அப்படிங்கிறது கொடுத்தா நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய ப்ரீஸ்ட்டுக்கு அவர் செஞ்ச காரியங்கள் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை போட்டு பசித்து எடுத்துக்கலாமா? அந்த டாபிக் சொல்லியிருப்பாங்க, பசித்தால் எடுத்துக்கொள்ளலாம், பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குற விஷயம். இது என்னுடைய நண்பன் வெலூர் டைசஸில் நண்பர்கிட்ட இன்னொரு ஃபாதர் கேட்குற, இந்த ஃபாதர் யார் அப்படின்னோன்னா, அவன் என் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டதா, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டதா எங்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்மளை பெருமையாக நினைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அவர் எல்லாமே நன்மைக்கு தான். வெரி குட். சொல்லுங்கள் ஃபாதர் டேவிட். டேவிட், என்னோடய ஃபஸ்ட் இயரில் ஃபாதர் இது தாராபுரத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ முதல் குருத்துவ ஆண்டு, அதாவது குருவானவராக இருக்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு 4 மாதங்கள் போச்சு. அப்புறம் பார்த்தா அந்த
ஒவ்வொரு வேலைகளும் வரும்போது அப்புறம் ஃபாதர் அவர் என்னை சொல்லுவார், எப்பவுமே அவரே சொல்லியிருக்காரு, நான் ஃபாதர் ரொம்ப நிறைய திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில இந்த திட்டு வாங்கன்ற பொழுது ஒரே ஒரு நாள் நினச்சி பார்த்தேன், ஏன்டா ஃபாதர் ஆனோம், இவ்வளோ கஷ்டம் வருது. அந்த திட்டு மட்டும் இல்லை, மற்ற ஒவ்வொரு பணிகள், ஒரு சில பணிகள்லாம் வரும்போது அப்போ ஏன்டா ஃபாதர் ஆனோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு காலையில் நினச்சி பார்த்தேன். அப்புறம் திரும்ப போய் தூக்கிட்டீங்களா? அந்த நினப்பு தான், அந்த நினப்பு வந்தது, அதுவே ஒரு கஷ்டம்தான். ஆனால் டேவிட்டு பல கஷ்டத்தை நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்போல்லாம் நாங்களும் எவ்வளோ தூங்கியிருக்கோம்னு நினச்சிருக்கீங்க. தூங்கினா சரியாக போயிருங்க. ஓகே, வெளியில் இருந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு தோணுச்சு. ஆனால் அடுத்த நாளில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உற்சாகம் கிடைக்கும். நம்ம செய்கிற ஒரு பணியோ இல்லை வேறு யாராவது வந்து சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கின்ற வார்த்தையோ அது உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே இந்த கஷ்டங்கள்லாம் வந்துச்சுனாலும் உற்சாகம் கண்டிப்பாக இருக்குது. இதில் மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை உணர்வை கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். அதுதான் என்னுடைய. சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர். இப்போ என்னோடய இதில் நான் பார்க்கும்பொழுது வந்து என்ன சொன்னால், நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சாமியார் இருக்கும்பொழுது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு புதிய புதிய ஒரு விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கும். எல்லாமே நம்ம கடந்து போவோம். நீங்கள் சொன்னது எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து அந்தந்த இடத்துல ஒரு சோர்வு வரும். பட் அதே சமயத்தில் அதை தாண்டி போகிறக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உந்து சக்தி, ஒரு மோட்டிவேஷனு, இல்லை கூட இருக்கின்ற ஒரு ஆதரவு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், கடந்து போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா செமினில் இருக்கிற வரைக்கும் சில சமயம் எனக்கு கூட வந்திருக்கு, 2 பேச வெளியே போயிடலாம், இங்கே இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாமியார் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு தடவை கூட யோசிச்சதே கிடையாது, வெளியே போகணும் அப்படின்ட்டு யோசிச்சதே கிடையாது. எப்போ போல் ஜாலியாக அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு வந்து நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நல்ல அப்புறம் அந்த லைக் மைண்டட் இருக்கும்பொழுது போகிறக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வெளியே, இப்போ நான்லாம் படித்தது ஃபுல்லாகவே ஹிந்து இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்துஸ் தான். இப்போ கூட என்னை பார்த்து கேட்பானுங்க, அவனுங்க நினச்சிருக்காங்க கல்யாணமே ஆகாமல் இருக்கானு, இவன் எப்பட்றா இவன் சந்தோஷமாக இருக்கான். போன வாரம் கூட பார்த்தேன், என் ஃப்ரெண்டு கேட்டான், டே இன்னும் பிரச்சனை இல்லைன்னா கல்யாணம் பண்ணல, ஏதாவது பார்க்குறியா அப்படின்னா. டே கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு புரியல, கல்யாணம் பண்ணாதான் ஒரு நிறைவு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கைங்கிறது வேற ஒரு வித்தியாசமான ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு முறை இது. அவையால் வந்து நண்பர்கள், நல்ல ஒரு சிந்தனை கொண்ட ஒரு இது, அப்புறம் நம்ம வந்து சோர்வடையும் பொழுது கொஞ்சம் உந்து சக்தி கொஞ்சம் கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறேன் நான். பட் அது நல்லாவும் இருக்குது. ஃபாதர் சொல்கிற மாதிரி சில சமயம் வந்து நம்மளுக்கான செய்யக்கூடிய விஷயங்கள் செய்வோம், பட் அதுவான உண்மையான ரெக்கக்னேஷனோ அந்த செயலுக்கோ இல்லை நமக்கோ சில சமயம் கிடைக்காம கூட போகும். பட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் போகும் பொழுது ஓகே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய இதில் நம்ம குருத்து வாழ்க்கையில் போகிறப்போ 2002 அப்போது நான் ஒரு பங்குக்கு போகிறேன். எனக்கு அங்கே தண்ணி இதெல்லாமே சேரல. அப்போ எனக்கு கிரியாட்டின் லெவல் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்போ டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாரு. நிறைய டெஸ்ட்டுக்கெல்லாம் போனேன். அப்புறம் வெள்ளூர் சிஎம்சி கண்டிப்பாக போயாகன்ட்டாங்க. அப்போ அங்கேருந்து 18 வருஷமாக நான் வெள்ளூர் சிஎம்சி வந்து நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் போய் டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ பல பங்குகளை இருந்தேன் நான். அப்போ 1 இயர் எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க. அப்போ டிவைனில் ஒரு வருஷம் நான் அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் சாலக்குடியில். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா, கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாகி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. பட் டயாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிடிச்சதாக இருந்தது பல வருடங்களுக்கு முன்னால். ஏன்னா நான் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறேன் கடவுளிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு தடவையாவது நான் டயாலிசிஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தை நான் ஒரு தடவையாவது நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் கடவுள் வந்து அந்த ஜெபத்தை கேட்டிருக்கார். கேட்டு எனக்கு வந்து 1 வருஷம் நான் டயாலிசிஸ் பண்ணினேன். ஒரு நாளைக்கு வாரத்தில் 3 நாள் 4 மணி நேரம் சந்தோஷமாக போவேன். நான் சந்தோஷமாக பெயின் இருக்கும், கஷ்டம் இருக்கும். 8 ஜெபமாலை 9 ஜெபமாலை நான் பண்ணுவேன். நான் சுற்றிலையும் பார்ப்பேன். பார்க்குறப்போ ஒரு 70 வயசு தாத்தா இருப்பார், ஒரு 6 வயசு ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு 80 வயசு ஒரு அம்மா இருக்கும்.
அப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன பிள்ளை என்ன செஞ்சது, அந்த பிள்ளைக்கு வயசான சாகர நிலையில் இருக்கிற ஒரு தாத்தா வந்து டயாலிசிஸ் பண்ணுவார். ஒரு பாட்டி, அந்த தாத்தா வந்து அந்த பாட்டி பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, வலிக்காமல் போடுப்பா, அவளுக்கு வலிக்காமல் போடுப்பா. பக்கத்துலேயே வந்து நின்றுக்குவாங்க. எல்லா ஒரு கட்டல்லையும் ஒரு ஆள் இருப்பாங்க அட்டண்டரு. என் கட்டலில் மட்டும்தான் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, யாருக்கு மாட்டேன். பட் எனக்கு அது ஒரு சிரமமாக கஷ்டமாக எனக்கு தெரியல. அப்புறம் அந்த எல்லாமே முடிச்சோன்னே டயாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும், 2 கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாங்க. அப்போ யார் கிட்னி கொடுப்பா, எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்போது ஃபார் ஹென்றி என்னுடைய சொல்லுங்கள் நட்பு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கல்ல, எனக்கும் அந்த அருமையான நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. ஹென்றி கூட அவர் நினச்சிருக்காரு என் கிட்னியை நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. பட் என்னுடைய தம்பி சுதன், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைகள் இருக்குது. அவர் கிட்னியை கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ நான் பங்கு பணிகளை செய்கிறேன். அப்போனா ஒரு நாள் கூட என்னுடைய இந்த நோயிலையோ இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையோ என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழந்துடலை. ஏன்னா என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரிய, அப்புறம் என்னோட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது. அந்த மகிழ்ச்சியை நான் விட்டுடலை. அது உங்களை பார்க்கும்போதுலாம் ஃபாதர் நான் நினைப்பேன், இந்த டயாலிசிஸ்லாம் நீங்கள் போவீங்கள்ல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அது இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது உண்டு. பட் ஆனால் நீங்கள் இன்றைக்கி இப்போ சொல்கிறது தான், அது நான் கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அது டயாலிசிஸ் போகும்போதும் அந்த இது பெரிய ஒரு ப்ராசஸ், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பட் ஆனால் கடவுளுடைய கிஃப்ட்டுங்கிறது கண்டிப்பாக அவர் மட்டும் சந்தோஷம் இல்லை, அந்த பங்கும் சந்தோஷமாக இருக்கும். அவருடைய பெயினவோ அவருடைய விஷயங்களோ எதையுமே வந்து பங்குனுடைய வளர்ச்சியோ அந்த ஆக்டிவிட்டிஸோ எதுவுமே தடைப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியல. அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டதை தான் நாங்கள் பார்க்க முடியுது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லை, யதார்த்தமாக ஒரு குருவானவர்கள் அப்படி இருக்கணும், அதை தான் கடவுளும் எதிர்பார்க்குறாரு. எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதை தனக்குள்ளே வச்சுட்டு அதை வெளிப்படுத்தாமல் தன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற வேண்டிய கடமை ஒரு குருவானவருக்கு இருக்குது. அதை தந்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய பெயினை அதை அனுபவித்தாலும் வெளியே சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் தான் அவர் செஞ்சிட்ருக்கு. அவரோட கூட இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு நமக்கு ஒரு ஜாய் ஃபாதர் எங்க உட்கார்ந்ததால அங்க சவுண்டா இருக்கும். அங்க ஒரு 4-5 பேர் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜாய்ங்கிற பேருக்கு வந்து ஒரு சரி இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. எங்களை சொல்றாங்க பேருக்கேத்த வாழ்க்கை. அவர் இருக்கிறது சந்தோஷம், இவங்க ரெண்டாவது பார்த்தாவே சந்தோஷம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை, அவர் கஷ்டம் கேட்கலாம், அவரே கஷ்டம், அவர் எல்லாத்துக்கும் கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டம்னு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மற்றவங்க தான் சொல்லணும். அதான் சொல்லுவாங்களே, இவனை போய் அடிச்சு என்னடா செமினார்ல அவர் அடிச்சிருக்கான். செமினார்ல சேரும்போது 10th இத்தனுண்டு தான் இருப்பார் ஃபாதர். ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பாப்புல. பாஸ்கெட் பாலில் விளாண்டுருப்பார். 2 விளாண்டுருக்கும் போகும்போது நம்மளை ஏதாவது உயிர் போய் ஷூட் போட்டு வந்துடுவார். அப்போ நமக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். உடனே இதுண்டு தானே இருக்கான், போய் புண்ணை தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுற, அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்க மாட்டான். ஃபாதர் இப்படி சொல்கிறது நல்ல ஒரு இது ஞாபகம் வருது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாம் அண்ட் ஜெர்ரி அந்த இது பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த இதில் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லணும். ஏன்னா மகிழ்ச்சி என்னுடைய இதில் வந்து குருத்து வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்கிறதுக்கு நண்பர்கள். அப்படி பார்க்குற பொழுது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் மைனர் செமினரியில் வந்து ஜாயின் பண்ணப்போ ஃபாதர் எட்வர்டு அவரும் நானும் தான் டாம் அண்ட் ஜெர்ரி வந்து அந்த மாதிரி அவர் உடவை அப்படி தான் ஃபீஸ்ட் டைமு எங்களுடைய வைஸ் டைரக்டர் ஃபார் கிறிஸ்டோபர் எல்லாம் சொல்லிவிட்டு கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டாரு. அப்போ எட்வர்ட் ஃபார் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் செய்வார். அப்போ வந்து கரெக்டாக கிறிஸ்டோபர் ஃபார் அன்றைக்கி சொல்கிறாரு, எட்வர்ட் நாளைக்கு பிஷப் மாசு நடுவில் போயிட்டுலாம் வந்துட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். யாருமே சிரிக்கல, இவர் மட்டும் சிரிக்கிறார். அவர் சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு, நானும் அங்கேயே சிரிச்சிட்டேன். சிரிச்சிட்டோன்னே எட்வர்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஃபாதர் போன பிறகு ஃபெலிக்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு. அதில் இன்னொரு பெரிய ஜோக் இருக்குது.
உள்ளே போனதுக்கப்புறம் நான் பயந்துட்டே தான் போனேன் என்ன ஆகுமோன்ட்டு. ஏன்னா அவர் சாக்ரிஸ்டின் அசிஸ்டன்ட் அவர். அப்போ இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபாதர் தான் வந்து அப்போ சாக்ரிஸ்டின் மானிட்டர், அவருக்கு அசிஸ்டன்ட்டு எட்வர்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இவர் பாட்டுக்கு இருப்பார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். உள்ளே வாங்கன்னு போன உடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டார். இந்த வார்த்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டார். நான் ஃபாதர் சொன்ன மாதிரி அப்பயும் அப்படியே சவுண்ட் விட்டுட்டே தான் இருந்தேன். அதில் என்ன ஜோக்குன்னா, இங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இவர் பாட்டுக்கு ஓசி ஒயின் எடுத்து எதையுமே கண்டுக்கல. இவனுக்கு அப்பவே இப்படிதான்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். படத்துல போய் அந்த போய் சண்டை போட்டு. எங்களுக்கெல்லாம் இறை அழைத்தல் கிடைத்து ஒரு 20-27 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த 27 வருட காலமாகவோ நமக்கு வந்த கஷ்டங்கள், அழுகைகள் இதெல்லாம் ரொம்ப சொர்பம் தான். பாருங்க, அப்போ இறை அழைத்தல் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அனுதினமும் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருந்திருக்கும், நண்பர்களோடு சிரிச்சிருக்கோம், மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ கிறிஸ்துவ மணந்து கொண்டா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குங்கிறத இந்த நாளில் நாம் உணர்ந்திருக்கோம். இத்தனை வருட காலமாக கண்டிப்பாக நம்ம ஃபாதர்ஸ் ஒன்றா சேர்ந்தாவே அங்கே கலகலப்பு தான். கண்டிப்பாக சிரிச்சிட்டே தான் இருக்கிறோம். எங்கேயுமே அந்த பிரச்சனைகளோ சோர்வுகளோ இருக்காது. என்னைக்கிடா நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சில நேரங்களில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சிரிப்பு தான். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த குருத்துவத்தின் நாளில் நம்ம குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சோகம் அல்ல, ஒரு அழுகை அல்ல, கண்ணீர் அல்ல, மாறா அது எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. ஏன்னா அந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்குது? நம்ம கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது நம்ம ஆண்டவருக்கு பணி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போவுமே இருக்கும். நம்ம செய்கிற பணியில் நமக்கு ஒரு நிறைவு நமக்கு இருக்குது. சரிங்களா? ஐயோ இதை நான் விட்டுட்டேன், இப்படி நான் செய்யலை அப்படி நமக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஆமாம், நான் நல்லா பணி செய்கிறேன் அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது நீ சொன்ன நம்ம பேசிட்ட மாதிரி நம்ம நட்பு. அப்போனா நமக்கு நல்ல நண்பர்கள், நாமும் நல்ல நண்பர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நட்பு தான் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒரு பூஸ்டிங்காக நமக்கு இருக்கு. பங்குல ஒரு விசேஷம், அதாவது ஒரு திருவிழாவோ ஏதோ ஒரு கட்டுமான பணி முடிஞ்சு ஒரு திறப்பு விழாவோ, நண்பர் குருக்கள் அவர் இது செஞ்சுருக்காரு, அவருக்காக நம்ம போயே ஆகணும். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சு விட்டுட்டு அவங்க வருவாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் டேவிட்டு நீ அப்பப்போ சொல்லி காட்டிடுவில்ல, நீயா வரல, அதுக்கு பயந்துட்டே பாதி பேர் வந்துடுறாங்க. லாரன்ஸ் ஃபாதரோட பங்குக்கெல்லாம் எல்லாருமே எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. 10-15 பேர் இருப்போம். கடைசியில் ஃபாதரு எங்களையும் தூக்கி விட்டுருவாரு. பேரை கடைசியில் ஃபாதர்ஸ் தூக்குவாங்க, பேரை தூக்கிட்டு போவாரு. ஃபாதர் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, அதுக்கு பேரை விழா கமிட்டி. விழா கமிட்டின்ட்டு எங்கே ஃபீஸ் நடந்தாலும் அந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி வெள்ளையும் சொல்லையும் போட்டு கிளம்பிடுறாங்க. அது நண்பர்கள் அவங்க வந்து வருஷம் அந்த டேட்டு வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். இன்றைக்கி வந்து அவருடைய ஃபீஸ்ட்டு, அப்போ நம்ம போகணும், நம்ம போனால் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த விழா கமிட்டி கிளம்பிடுவோம். வருஷத்தில் ஒரு நாள் வந்து அந்த பங்கு வந்து ஒரு 15 குருவை 20 குருவை பார்க்கும். அதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த காரியங்கள் தான் நம்மை வந்து அந்த குருத்துவத்தில் உற்சாகப்படுத்துது. அப்போ நான் இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே சொல்கிறது அப்படின்னா, ஒரு குருத்துவத்தில் மட்டும் இந்த நட்பு இருக்கா மட்டும் பத்தாது, பட் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்கிறப்போ அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலேயோ தொழிலையோ வாழ்க்கையிலும் இன்னும் அதிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மால் இருக்க முடியும். அப்போ நம்ம சிறுவர் சிறுமியர், அப்போது ஒரு இளைஞர்கள் இளம்பெண்கள், அப்படின்னா அவர்களும் இப்போ நிறைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெளி சொல்லுங்கள். அவங்களுக்கு கட்டாயமாக ஃபார் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி இறை அழைத்தல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு இன்றைக்கி. ஆனால் இருந்தாலும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு 1-2 இறை அழைத்தல் வரத்தான் செய்யுது. அதை நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தணும். இனி சிறுவர் சிறுமே தைரியமாக வரணும். இங்கே வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, மக்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. எப்படி வந்து ஒரு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாங்கிறது ஒரு ஆப்ஷனும், அதே போல் இறை அழைத்தலும் ப்ரீஸ்டூட் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன். நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்வு முறை அப்படிங்கிறது வீட்டில் அவங்களும் சொல்லணும், பெற்றோர்கள் நம்மளும் வந்து அவர்களை அன்போடு வரவேற்கணும்.
இன்னும் கடவுள் நிறைய அழைக்கிறார் ஃபாதர், நிறைய கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் நம்ம தான் வந்து அந்த அந்த வர்றதுக்கு மனம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு சில பேர் நம்மளை பார்த்தோன்னு அந்த உற்சாகத்தோடு வருகிறாங்க. ஆனால் அந்த அழைத்தல் எப்பவுமே இருக்குது, கடவுளை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா என்னோடய அழைத்தல்லாம் அந்த மாதிரி தான். ஒரு முக்கியமான ஒரு காரியம் மட்டும் சொல்லணும் ஃபாதர். ஏன்னா என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, செமினர்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஃபாதர். இப்போ அன்னைக்கு என்றைக்குமே பார்க்காத அந்த ஆர்ச்சை அன்னைக்கு தலையை நிமிர்த்து பார்க்குறேன். அப்போது ஒரு ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சில் இறைவார்த்தை எசாயா 49:15 அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதில் எழுதியிருந்தது. என்ன அப்படின்னா, நாம் உம்மை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பழைய நாம் உம்மை மறக்க மாட்டோம் தான் இருந்தது. ஆமாம், ஆனால் ஆக்சுவலாக இப்போ புதுசு மாதிரி இருந்தது. வெரி குட். இல்லை சாமி, அதில் சொல்லுங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொல்லு அப்படின்னு அவ்வளோ பெருசு எழுத முடியாதுங்க. நானாவது அதை எழுதி வச்சிருப்பேன், உன் படுக்கை எடுத்து அப்படின்னு. ஆனால் கடவுள் இப்படி எழுதிட்டாரு, நாம் உம்மை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்கும் பார்க்கலையே, எப்போ இந்த இறைவார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு உற்சாகம், ஓகே நான் கடவுள் என்னை மறக்க மாட்டார், அப்போ ஏதோ ஒரு அழைத்தல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பயே இந்த ஒரு சந்தோஷம். பேக் தூக்கிட்டு வெளியே போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. ஒரு வருஷம் காலேஜ் முடிக்கிறேன். முடிச்சிட்டதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சர்டிஃபிகேட் வாங்கறதுக்கு வரேன். ஆனால் சர்டிஃபிகேட்டு கொடுக்காம நீ பேசாமல் திரும்ப இங்கேயே படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க உள்ள. பட் அது இறைவார்த்தை உண்மையாயிருச்சு. அதுதான் நாம மறக்க மாட்டோம் அப்படின்னா ஓகே. நான் வெளியே போகும்போது நான் இல்லை போல இருக்கு, அவளை தான் ஃபாதர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சோகத்தோடு போகிறேன். ஆனால் இந்த இறைவார்த்தை எனக்கு கொடுத்த அந்த உத்வேகம் பாருங்கள், திரும்பவும் கடவுள் உன்னை திரும்ப அழைக்கிறார் அப்படிங்கிறது. அதான் கடவுளுடைய அழைத்தல் எப்பவுமே இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அது கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். உனக்குள்ளார இருக்கிற நல்லதை ஆண்டவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். உனக்கே சிரிப்பு வருது, நம்ப முடியல நான் நல்லவளா. இந்த காலத்து பிள்ளைங்க மனசில் நினைக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நம்பகரமான ஒரு ஆள் இந்த சமுதாயத்தில் தேவைப்படுது. ஷேர் பண்ணுறதுக்கு, என்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்கிறதுக்கு, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். நாம ஏன் அந்த ஆளாக மாறக்கூடாது அப்படின்னு எனக்கு யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி யோசிச்சு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆளாக உருமாறிட்டோம்னா இந்த சமுதாயமே நம்மளை வந்து மிக பெருமையாக பார்க்கும். சூப்பர். எஸ் எஸ் எஸ். சமுதாயம் நம்மளை தாங்கும். நான் என்னுடைய நம்பிக்கைக்கான பர்சன் இவர் தான், அப்படிப்பட்ட நபர் எனக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லி இந்த சமுதாயம் நம்மளை அங்கீகரிக்கும். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும்? ஆக இந்த இறையழைத்தல் ரொம்ப பெரிய விஷயம். இதை உணர்ந்து பிள்ளைகள் இறையழைத்தலுக்கு வரணும்னு நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு. அன்றைக்கி வந்து வாய்ப்புகள் இது அது ஒரு 10 பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 பேர் ஃபாதராக போங்க சிஸ்டராக போங்கன்ட்டு ஏதோ ஒரு இதாக போயிட்டுருந்து. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களோட எண்ணங்களே வந்து குருத்துவத்தை பற்றி அவங்க நினச்சி பார்க்குறது கிடையாது. ஒரு குருவாக என்னுடைய பையன் வரணும், ஒரு துறவரத்தில் என்னுடைய பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எண்ணங்களில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு தளர்வு இருக்கிறது. நம்ம நல்லா இருக்குந்தா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வளர்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த குருத்துவத்துக்கு இன்னும் பெற்றோர்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். தன்னுடைய பிள்ளை ஒரு குருவானவராக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குழந்தைங்க மனசில் சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் இன்னும் விதைக்கணும். அந்த எண்ணங்கள் மாறி போகிற பொழுது இந்த சமுதாயத்தை நல்ல வழியில் நடத்துகின்ற, ஏன்னா ஆன்மீகம் இல்லை, அந்த சமுதாயத்தில் ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருக்கள் இல்லை அப்படிங்கிற பொழுது என்ன ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. நம்மளுடைய குருத்துவத்துடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து மக்கள் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொண்டு அவங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே நல்லா உற்சாகப்படுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா கொஞ்சம் அப்படியே அந்த அழைத்தல் குறைந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது ஃபாதர் சொன்ன மாதிரி உண்மையாக அழைப்பு இருக்கிறவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, குறைவெல்லாம் கிடையாது, வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னோட எண்ணம் என்னென்னா இன்னும் பெற்றோர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தணும். அந்த உற்சாகப்படுத்துறது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு. உங்கள் அம்மா நீங்கள் உற்சாகப்படுத்த மாதிரி, படுத்துகிற மாதிரி நிறைய பேர் உற்சாகப்படுத்தணும். ஆமாம். அதான் நம்ம வடவழி பங்களுக்கு சார் பசங்க ஒருத்தங்கிட்ட கேட்டேன்னா, சாமியார் ஆயிரையாடா வந்து உட்கார்றா அப்படின்னு, தலைதறிக்க ஓடுறான் அவன், திரும்பி பார்க்கல, ஓடுறான். ஓடிட்டா அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் வரவே இல்லை. நான் நினச்சேன்
இந்த மாதிரி சொன்னதுனால கோயிலுக்கே வராமல் போயிடுவானா, ஏன்டா சாமியார் ஆகுன்னு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்கிறாங்க. ஏன் நான் அதை பற்றியே பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குருக்கள் நாம் இனிமேல் ஜாலியாக இருக்கண்டா, வாடா, ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். தேவாலயத்தில் முகாம்களை மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வந்து பாரேன், எங்களோட இருந்து பாரேன், ஃபாதர்ஸோட இது என்ன அப்படிங்கிற இந்த சந்தோஷத்தை நம்ம அடிக்கடி பகிர்ந்துட்டு இருந்தால் ஒரு பிற்காலத்தில் ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன். குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம். அதனால் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, அதில் டைட்டில் மட்டும் சொல்கிறேன், என் புன்னகை என்னை காப்பாற்றியது. ஒரு சின்ன நிகழ்ச்சியினுடைய டைட்டில். அப்போனா நம்முடைய குருத்து வாழ்வில் நம்மை காப்பாற்றுவது நிறையா இருக்கும். கடவுள் இருக்கிறார், ஜெபம் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் எல்லாவற்றிலும் முக்கியமாக நம் புன்னகை நம் குருத்துவத்தை காப்பாற்றுகிறது. அதனால் தொடர்ந்து மகிழ்ச்சியாக நாம் நம்முடைய குருத்துவ பணிகளை நாம் செய்யலாம். மகிழ்ச்சியின் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு துணையார். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் பல காரியங்களை நம்ம பகிர்ந்துருக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான காரியங்கள். முதல் காரியம், எங்களுக்காக ஜெபியுங்க. வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை இந்த குருத்துவம் உங்களோடு பயணிக்கிறது. அவர்களுடைய ஜெபம், அவர்கள் நிறைவேற்றுகிற திருப்பலி, அவர்கள் உங்களுக்காக கொடுக்கிற அருள் அடையாளங்கள், இவைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமைஞ்சிடாது. அதனால் தொடர்ந்து பயணிக்கிற இந்த குருத்துவத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க நினச்சிங்கன்னா முதல் காரியம், எங்களுக்காக ஜெபியுங்க. விமர்சனங்கள் ஏராளமாக எழும்புகிற இடத்துல ஜெபங்கள் ஏராளமாக எழுந்துச்சுன்னா இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு பயணிக்கிற பயணம் இந்த உலகத்திற்கு நிறைவை கொடுக்கும். அந்த அப்பத்தை பிட்டு ரசத்தை தன்னுடைய அப்போஸ்தலர்களோட சீடர்களோட பகிர்ந்துக்கிற அந்த தருணத்தில் அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இது மாபெரும் கொடை. இந்த கொடைக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கிறேன். இரண்டாவதாக, இந்த தேவாலயத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சூழலாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய உலகத்திற்கு தேவாலயத்தல் மிக முக்கியம். இந்த குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு நாள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த தேவாலயத்தில் பெருகுவதற்கு ஜெபிக்கிறதோடு உங்களுடைய பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கிறோம். அதனால் இந்த நாளில், இந்த குருத்துவ நாளில் எங்களுக்காக ஜெபியுங்க, தேவாலயத்திற்காக ஜெபியுங்க. நாம் எல்லாரும் இந்த குருத்துவத்தின் மகத்துவத்தை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி.